பேரழிவு நிச்சயம், நேரடியாகவே எச்சரித்த புட்டின். ஒரு நொடி ஸ்டன் ஆன ட்ரம்ப். என்ன நடந்தது? வளைகுடாவில் போர் பதற்றம் தொடரும் சூழலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆகிய இருவருக்கும் இடையே நடைபெற்ற 90 நிமிட தொலைபேசி உரையாடல் சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய கவனத்தை பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு போர் மற்றும் உக்ரைன் விவகாரம் குறித்து இரு தலைவர்களும் இதில் விரிவாக விவரித்துள்ளனர். இப்போது சர்வதேச அளவில் ஒரு பதற்றமான சூழலை நிலவி வருகிறது. ஒரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானும் மோதிக்கொள்கிறது. இரு நாடுகளும் நேரடியாக போரிடுவது நின்றுவிட்டாலும் கூட முழுமையான அமைதி திரும்பவில்லை. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே எப்போது வேண்டும் என்றாலும் மீண்டும் சண்டை வெடிக்கும் என்ற ஒரு சூழலே இருக்கிறது. இது சர்வதேச அளவில் பதற்றத்தையே ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு வல்லரசு நாடுகளின் தலைவர்களும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு முக்கியமான உரையாடலை நடத்தியுள்ளனர். கிரெம்ளின் மாளிகையின் உதவியாளர் யூரி உஷாகோவ் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். இரு தலைவர்களுக்கு இடையேயான இந்த உரையாடல் நேர்மையாகவும் விரிவாகவும் இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இப்போது இந்த உரையாடல் தொடர்பாக சில கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த உரையாடலில் ஈரான் மற்றும் பெர்ஷிய வளைகுடா பகுதிகளில் நிலவும் பதற்றம் குறித்து பேசப்பட்டது. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டிக்க ட்ரம்ப் எடுத்த முடிவை புட்டின் வரவேற்றுள்ளார். இது பேச்சுவார்த்தைக்கு ஒரு நல்வாய்ப்பை வழங்கும் என அவர் கருதுகிறார். அதே சமயம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் இராணுவ நடவடிக்கையில் இறங்கினால் அது ஈரானுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்திற்கும் பேரழிவை ஏற்படுத்தும் என புட்டின் நேரடியாகவே எச்சரித்துள்ளார். இன்னொரு பக்கம் 5வது ஆண்டாக தொடரும் உக்ரைன் போர் குறித்தும் இரு தலைவர்களும் தீவிரமாக விவாதித்துள்ளனர். மே 9ஆம் தேதி ரஷ்யா கொண்டாடும் வெற்றி தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு அந்த சமயத்தில் தற்காலிக போர் நிறுத்தத்தை அமல்படுத்தத்தான் தயாராக இருப்பதாக புட்டின் தெரிவித்துள்ளார். 2ஆம் உலகப் போரில் நாஜிக்களுக்கு எதிராக பெற்ற வெற்றியை நினைவு கூறும் இந்த வெற்றி தின நாளை இரு நாடுகளும் பகிர்ந்து கொண்ட வெற்றி தினமாக ட்ரம்ப் குறிப்பிட்டு இந்த போர் நிறுத்த முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் செயல்பாடுகள் குறித்து இரு தலைவர்களும் ஒரே மாதிரியான கருத்தை கொண்டுள்ளனர். ஐரோப்பிய நாடுகளின் தூண்டுதலால் இந்த போரை ஜெலன்ஸ்கி அரசு நீடித்து வருவதாக இருவரும் குற்றம் சாட்டியுள்ளனர். அமெரிக்கா என்னதான் உக்ரைனுக்கு உதவினாலும் கூட அதன் செயல்பாடுகளில் நீண்ட காலமாகவே அதிருப்தியில்தான் இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளை சொல்வதை மட்டுமே உக்ரைன் கேட்பதாகவும் தங்கள் பேச்சை கேட்பதில்லை என்றும் அமெரிக்கா அதிருப்தியில் இருக்கிறது. அதுவேதான் இந்த போன் காலிலும் வெளிப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் பதற்றம் தொடரும் நிலையில் இரு நாட்டு தலைவர்களின் இந்த உரையாடல் கவனம் பெற்றுள்ளது. வளைகுடா மோதல், உக்ரைன் போர் என இரண்டுமே முடிவுக்கு வந்தால் மட்டுமே உலகம் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பும் என்பதில் சந்தேகமே இல்லை.